ஹுமாயூன் குஜராத் படையெடுப்பில் மும்முரமாக இருந்தார். ஆயின் வடக்கே நடைபெற்ற கலகம் அவர் லக்னோ எனுமிடத்தில் வெற்றி பெற்று கலகத்தை அடக்கினார். கலகக்காரர்கள் டேஷ் பக்கம் சேர்ந்திருந்தனர். எந்த பக்கம்னா ஷெர்ஷாவின் பக்கம் சேர்ந்திருந்தனர். யாரு? கலகக்காரர்கள் அனைவரும். போர்க்களத்தில் நேரடியாக ஷெர்ஷா பங்குல இருந்தாலும் பேரரசின் வஞ்சகத்தில் இருந்து அவரால் தப்ப முடியவில்லை. பேரரசர் ஹுமாயூன் டேஷ் முற்றுகையிட்டு 6 மாதங்கள் கழித்து அதனை பிடித்து கொண்டார். எந்த கோட்டையை பிடித்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டாக். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ரோட்டாக்களுடைய சிறப்பு வாய்ந்த கோட்டையை ஷெர்ஷாவிடம் இருந்தது. ஹுமாயூன் சுனார் கோட்டை முற்றுகையை இடுவதில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் வங்காளத்தின் ஒரு பகுதியை தம் நாட்டோடு இணைத்துக் கொள்வதில் ஷெர்ஷா தீவிரமாக இருந்தார். சரியானது. அம்மாநிலத்தின் தலைநகரான கவுரை முற்றுகையிட்டு இறுதியில் அதனையும் கைப்பற்றி கொண்டார். எங்க பீகார் பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஷெர்ஷா ஆனவர் என்ன பண்றார்? வங்காளத்துல இருக்கிற இதையும் கைப்பற்றி கொண்டிருந்தார். வங்காளத்தின் தலைநகரான கவுரையும் முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றி கொண்டார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஷெர்ஷா ஹுமாயூனுடன் பேச்சுவார்த்தை துவங்கினார். சரி. வங்காளத்தை ஆளுவதற்கு தமக்கு அனுமதி தருவதானால் பீகாரை ஹுமாயூனிடம் ஒப்படைப்பதாக ஷெர்ஷா தம் விருப்பத்தை தெரிவித்தார். முதலில் இந்த யோசனையை பேரரசர் ஏற்ற போதிலும் இருவருக்கும் இடையே இருந்த ஐயப்பாடு காரணமாக நிரந்தரமான ஒப்பந்தம் ஏற்படாமல் போயிற்று. அனைத்தும் சரியாக உள்ளது. டேஷாம் ஆண்டில் இருந்து வங்காளத்திற்கு ஹுமாயூன் நேரடியாக சென்று கவுரை மீட்டார். வங்காளத்தின் தலைநகர கவுரை மீட்டார். 1538 ஆண்டு மீட்டாரு. யாரு? ஹுமாயூன். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 மாதங்களை ஹுமாயூன் வீணாக்கினார். சுனாரை பீகாரிலிருந்து தமது பகுதிகளை மீட்டுக் கொள்வதில் ஷெர்ஷா வெற்றி அடைந்தார். சுனார் கோட்டையை மீட்கிறார். மழைக்காலமாததால் வெள்ளம் அவரது போக்குவரவை இடர்பாடு மிகுந்ததாக செய்தது. அவரது படைகளுக்கு வேண்டிய உணவுப் பொருளும் தளவாடங்களும் தட்டுப்பட்டன. யாரு? ஹுமாயூனோட போர் முறை பாதிப்படைந்தது. அனைத்தும் சரியாக உள்ளது. ஹுமாயூனின் சகோதரரான டேஷ் புரட்சி செய்து தம்மை பேரரசர் என்று அறிவித்துக் கொண்ட செய்தி ஹுமாயூனை எட்டியது. யாரு இந்த மாதிரி இது பண்றாரு பார்த்தீங்கன்னா மிர்சா ஹிண்டால் பேரரசர் என்று அழைத்து கொண்டதாக ஒரு செய்தி வருகிறது. டேஷ் செயல் காரணமாக அப்புரட்சி கழகம் அழிந்தது. யாருன்னா கம்ரான் என்ன பண்றாரு? வடக்குல இருந்து படையெடுத்து இந்தால பணிய வைக்கிறாரு. ஆயினும் ஹுமாயூன் அந்த வங்காள பகுதியில் இருக்கும்போது அங்க என்ன பண்றாரு? கம்ரான் படையை அனுப்ப தவறிவிட்டார். இதனால ஹுமாயூன் தோக்கக்கூடிய நிலைமைக்கு செல்கிறார். ஷெர்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஹுமாயூன் விளைந்தார். சமாதான கோரிக்கையுடன் டேஷ் ஷெர்ஷாவின் பாசறைக்கு அனுப்பினார். யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேக் கலீல் என்பவரை யாரு ஷெர்ஷாவோட அவைக்கு தூதுக்கு அனுப்புறாரு ஒப்பந்தம் செய்து கொள்ள. ஆனா அந்த ஷெர்ஷா கலீல் என்பவர் என்ன பண்றாரு? அங்க போய் என்ன பண்றாரு? சமாதானத்தை விட ஹுமாயூனுடன் சண்டையிடுவது உமக்கு நல்லது. ஏன்னா அவருடைய அண்ணன் தம்பிகள் என்ன பண்றாங்க? டெல்லியை கைப்பற்றாக வாரிசு உரிமை சண்டை நடைபெறுகிறது. வேற வழி இல்லாம தான் ஹுமாயூன் உங்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் அப்படின்றத யாரு? ஷேக் கலீல் என்பவர் ஷெர்ஷாவிடம் சொல்லிவிடுகிறார். ஆனா தூதராக அனுப்புனவரை யாரு? ஹுமாயூன். ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்றாரு? ஷெர்ஷாவிற்கு இது உகந்த யோசனையாக இருந்தது. அதனால நீண்ட கடிதத்தில் ஹுமாயூன் தம்முடன் விளையாடுகிறார் என்று ஷெர்ஷா குறிப்பிட்டார். அதனால என்ன பண்றாரு? இந்த சூழ்நிலையை அணிந்து கொண்ட ஷெர்ஷா ஹுமாயூனிடம் போர் செய்வது நல்லது என்று என்ன பண்றாரு? தன்னுடைய படையை போருக்கு தயார்படுத்தினார். டேஷாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கங்கை கரையில் அமைந்த சௌசா போர் தங்கியிருந்த பேரரசர் மீது ஷெர்ஷா பாய்ந்தார். 1539 ஆண்டு சௌசா போர் நடைபெறுகிறது. ஷெர்ஷாவிற்கும் ஹுமாயூனுக்கும் இடையே. இதுல ஷெர்ஷா வெற்றி பெறுகிறார். ஹுமாயூன் தப்பித்து ஓடுகிறார். இதுல என்ன இது பண்றனா ஹுமாயூனோட படை சிதறி ஓடியது. பேரரசர் பாசையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் என்னாச்சு? ஷெர்ஷாவிடம் சிக்கி கொண்டன. என்னது? பலரும் பிடிபட்டனர். ஷெர்ஷா அவர்களை பெருந்தன்மையோடு ஆக்ராவிற்கு அனுப்பி வைத்தார். பிடித்த மங்கைகளை எல்லாம். புண்பட்ட ஹுமாயூனின் தோளிலால் ஆன தண்ணீர் பையின் உதவி கொண்டு அந்த கங்கை ஆற்றை கடந்து சென்றார். பல ஆண்டுகளுக்கு பின் தமக்கு உதவி அளித்தவரை ஒரு நாளைக்கு அரியணையில் அமைத்து வைத்தார். அது எப்படியோ அவங்களுக்கு உதவி செஞ்சவரை ஒரு நாள் ஆக்ராவில் அமர வைக்கிறார்.
எப்படியோ என்ன பண்ணிட்டாரு, ஹுமாயூன் ஆக்ராவிற்கு வந்து விட்டார், எதையோ பிடிச்சி. ஹுமாயூனின் படை அலைந்து விட்டது. போர்க்களத்தில் அவர் டேஷ் வீரர்களை இழந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 8000 வீரர்களை இழந்ததாக கூறப்படுகிறது. கீழ்கண்டவற்றை ஆராய்க. ஷெர்ஷா தம்மை பேரரசர் என்று அறிவித்துக் கொண்டார். ஷெர்ஷா அதில் என்னும் விருது பெயரையும் இணைத்துக் கொண்டார். சரியானது. முகலாயரை இறுதியாக மாலவளம், குஜராத் ஆகியவற்றின் தலைவர்களை துணைக்கு அழைத்தார். முகலாயரை. ஆனால் ஆப்கானிய படை நாள்தோறும் வளர்ந்து வந்தது. அதனால் அந்த சமயத்தில் தமது படைகளை திருத்தி அமைக்க வேண்டிய முயன்ற ஹுமாயூனுக்கு தோல்வியை கிட்டியது. சரியானது. தலைமை பதவியை பெற முடியாத வெறுப்பு கொண்டு தம் படையுடன் பஞ்சாபிற்கு திரும்பி சென்றவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா கம்ரான். பஞ்சாபிற்கு திரும்பி சென்றவர் ஷேக் கலீல். இவரும் திரும்பி சென்றார் பஞ்சாபுக்கு. 1540 ஆண்டு மே மாதத்தில் ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷா படைகள் டேஷில் மீண்டும் சந்தித்தன. எந்த இடத்துலனா கன்னௌசி என்ற இடத்துல 1540. இதுலயும் ஹுமாயூன் படுதோல்வி அடைந்து நாட்டை விட்டு இழந்துட்டு போறாரு. இது இந்த பேருக்கு இன்னொரு போர், கன்னௌசி போற இன்னொரு போர் என்றும் அழைக்கிறாங்க. பில்கிராம் போர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. தாரிக் இ ரஷீதின் ஆசிரியரும் ஹுமாயூனின் உறவினருமான டேஷ் இப்போரில் பங்கு கொண்டார். அவர் பேரரச படையினை கட்டழிவினை விளக்கி கூறுகிறார். யாருன்னு பார்த்தா மிர்சா ஹைதர் என்பவர் ஹுமாயூனின் படை எவ்வாறு தோல்வியுற்றது என்பதை விளக்கி கூறுகிறார், நூல் எழுதி வைத்திருக்கிறார். ஹுமாயூன் போர்க்களத்தில் இருந்து தப்பிச் சென்றார். ஆயினும் அவரது அரியணை பறிபோகியது. அடுத்த டேஷ் ஆண்டுகளுக்கு தன்னை நாடு இழந்து பிற நாடுகளில் வாழ்ந்தலானார். எதுனா 15 ஆண்டுகள். 1540 தப்பிச்சவரை 1555 தான் டெல்லியை என்ன பண்றார், மறுபடியும் கைப்பற்றுகிறார். ஷெர்ஷாவின் வெற்றியை வரிசைப்படுத்துக. பஞ்சாபின் மீது படையெடுத்து சென்று கிளர்ச்சி மிக்க காக்கர் கூட்டத்தினரை பணிய வைத்தார். சரி. ராஜபுத்திரத்தின் மீது மத்திய இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். சரி. ரைசினில் நடந்த காவர் படையினை அவர் படுகொலை செய்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தியது. வெற்றிகளுக்கு களங்கம் ஏற்படுத்தியது. டேஷ் இட்ட அடித்தளத்தின் மீது அக்பரும் அவரது அமைச்சரும் தோடர்மாலும் முகலாயர் ஆட்சியை முறையெனும் அழகிய மாளிகையை எழுப்பினர். ஏன்னா ஷெர்ஷா கட்டின அந்த இதுலதான் இவங்க முகலாய ஆட்சியை அக்பரின் வழிகாட்டி, அதாவது அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. இந்திய வரலாற்றில் காணப்பெறும் பண்டைய கால மன்னர்களைப் போலவே ஷெர்ஷாவும் அமைப்பதிலும் வழிபோக்கருக்கும் ஏற்படுத்துவதிலும் அக்கறை காட்டினார். என்னன்னா சாலை மற்றும் விடுதி இவை அனைத்தையும் அமைச்சவர் ஷெர்ஷா. கிராண்ட் ட்ரங்க் ரோடு இன்னும் லாகூர் கல்கத்தா இடையே ஓடுகிறதாக சொல்கிறார்கள். ஷெர்ஷா இரவாது இருந்திருந்தால், இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருந்தால் அவர் தமது குலத்தை நிலைநாட்டி இருப்பார். மாபெரும் முகலாய மன்னர்கள் வரலாற்றில் தோன்றியிருக்க மாட்டார்கள் என்று கூறியவர் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஸ்மித், V.S. ஸ்மித் என்ற வரலாற்று ஆசிரியர் தான் இந்த கூற்றை சொல்லிருக்கிறார். இன்னும் ஷெர்ஷா மட்டும் 5 ஆண்டுகள் இல்லாம உயிரோடு இருந்திருந்தார்னா முகலாயர்களே திரும்ப வந்திருக்க முடியாது என்றார். கலைஞர் கோட்டை முற்றுகையின் போது வெடிமருந்து குவளை வெடித்ததால் படுகாயமுற்ற ஷெர்ஷா டேஷாம் ஆண்டு மே மாத முடிவில் இறந்ததும் அவரது குறுகிய ஆட்சி முடிவுற்றது. என்ன ஆண்டு பார்த்தீங்கன்னா 1545 ஆண்டு. அந்த கலைஞர் கோட்டை முற்றுகையின் போது வெடி விபத்தில் இறந்தவர் ஷெர்ஷா. ஷெர்ஷாவும் தமக்கு பின்னால் ஆற்றல் மிக்க வாரிசை விட்டு செல்லவில்லை. அவரது 2ஆம் மகன் அரியணை ஏறினார். அவர் யார்? ஷெர்ஷாவோட 2ஆம் மகன் அரியணை ஏறினார். அவர் யாருன்னு பார்த்தா இஸ்லாம் ஷா. இவங்க கொஞ்சம் வலிமை குன்றிய மன்னர்களாக இருந்தாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பார் இஸ்லாம் ஷா. டேஷ் மனநிறைவு தராத மன்னராக தான் வாழ்ந்து வந்தார். முதன்மையான ஆப்கானிய தலைவரை புறக்கணித்த அவரது கொள்கையால் சூர்குலத்தின் நிலையே மோசமாகியது. யாருடைய இதனால மோசமாகியதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஷா. டேஷாம் ஆண்டில் அவர் இறந்ததும் குழப்பம் தோன்றியது. இஸ்லாம் ஷா இறந்ததும் குழப்பம் தோன்றியது. பலர் அரியணைக்கு உரிமை கொண்டாடினர். ஏன்னா 1553 ஆண்டு இஸ்லாம் ஷா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பதவி சண்டை ஏற்பட்டது. இதை பயன்படுத்தி ஹுமாயூன் மீண்டும் டெல்லியை கைப்பற்ற வருகிறார். ஹுமாயூனுக்கு நல்ல வாய்ப்பாக கிடைத்தது. டேஷ் ஆண்டில் முகலாயரது ஆதிக்கம் மீண்டும் ஏற்பட்டது. 1555 ஆண்டு
மீண்டும் ஹுமாயூன் டெல்லியை கைப்பற்றினார்.